வீடியோ பாருங்களேன். அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு நண்பர் வீடியோ போட்டிருக்காரு இந்த மாநாடு கூட்டத்தை பற்றி. முள்ளிவாய்க்கால் மாநாட்டில் அட பாவிங்களா அங்கே பாருங்கள் அந்த சிகப்பு கூட்டத்தை. சை இதுலேயுமா எப்படி சீமானண்ணே இதுலேயும் திருநெல்வேலியா? அட கொடுமையே கடவுள். எப்படின்னு அந்த இடத்துல வந்து காசு வாங்க தோணுது? எதுக்குன்னே அந்த காசு? ஆனால் தமிழ்னு நீங்கள் பேசுகிறத பார்க்க தானே வந்திருக்காங்க. எப்படியோ இவ்வளோ பேரை ஏமாற்றி வச்சுருக்கீங்க. எப்படின்னு அந்த இடத்துலையும் ஒரு 1,00,000 பேர் வந்திருப்பாங்களா? ஒரு ஆளுக்கு 10 ரூபா போட்டிருந்தா 10 லட்ச ரூபா ஆச்சா? உங்கள் தம்பிகிட்ட கேட்டால் சொல்லுவார் 5 லட்சம் பேர் கூட்டினாங்கன்னு. அந்த கான்செப்டில் வந்தால் 50 லட்சம் ஆச்சே. கண்டிப்பாக 10 ரூபா குறையாமல் எல்லாருமே போட்டிருப்பாங்க. நானும் எதாச்சும் உட்காந்து வீடியோ பார்த்துருக்கேன். சரி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, அதுவும் சரி என்னதான் சொல்கிறாருன்னு பார்ப்போம். எதாச்சும் பார்த்தா அதில் பின்னாடி பார்த்தா ஒரு குடத்துல பா இதை விட கேவலமான விஷயம் எதையுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சைடில் எந்த கூட்டத்துக்கு வந்திருக்கோம், எதை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி பேசக்கூடாதுன்ற ஒரு நாகரிகம் தெரியல. அதையும் நம்பி சில கூட்டங்கள் விசில் அடித்து கத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல விசில் அடிக்கணும், எந்த இடத்துல கை தட்டணும்னு தெரியாமல் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அப்பா இந்த கூட்டத்துலேயும் வந்து நிதி திரட்டிருக்கீங்க தெரியுமா? இதை விட உலகத்திலேயே கேவலமான விஷயம். இதுக்கெல்லாம் அந்த கட்சியில் இருக்க நீங்களாம் தலை குனியனையா?